கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சந்தோஷத்து நேர நிகழ்ச்சிக்கு நான் இன்றைக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் உங்கள் சந்தோஷத்து நேர நிகழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் வழியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கள், பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் எதுக்காகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இன்றைக்கு கூட நான் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியிலே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த புதிய ஆண்டில் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நாம் இந்த புதிய வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நல்லது. தேவன் இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார். புதிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் தொழிலில், உங்களுடைய பிரயாசங்களில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், படிப்பில், தொழிலில், எல்லாவற்றிலும் புதிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஒரு புதிய நன்மையை எதிர்பாருங்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டன. புதிய காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஏசாயா 43 அதனுடைய 19 சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே புதிய காரியத்தை செய்கிறவர். இந்த புதிய ஆண்டில் அவர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகிறீர்கள், புதிய நன்மையை விரும்புகிறீர்கள், புதிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்கள். அதை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்காகவே பேசுகிறார். நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை நினைத்து கலங்கி கொண்டு வருந்தி கொண்டும், ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்கிற ஒரு வருத்தத்தோடும் காணப்படுவீர்கள். ஆண்டவர் அதை மாற்ற விரும்புகிறார். ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் இதுவரை சந்தித்திராத காரியத்தை தான் புதிய காரியம் என்று நாம் சொல்லுவோம். இதுவரைக்கும் தோல்வியே பார்த்து வந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் ஏமாற்றங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பழிச்சொல்கள், இப்படியே உங்கள் வாழ்க்கை ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் தோல்வி அடைந்த இடத்தில் வெற்றி உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறது. நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட இடத்தில் கனப்படுத்தப்பட போகிறீர்கள். உங்களை ஒதுக்கினவர்கள், பகைத்தவர்கள் உங்களை நேசிக்க போகிறார்கள், உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை பார்த்திராத நன்மையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் பல வருஷமாய் காத்திருக்கிறீர்கள், பல ஆண்டுகளாய் காத்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்நாளில் அந்த நன்மை வரவே இல்லை, விடுதலை வரவே இல்லை, பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். வனாந்திரத்திலே வழி வரப்போகிறது. அவாந்திர வெளிகளில் ஆறுகள் பெருக்கெடுத்து வரப்போகிறது என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். மிகுந்த கவலையோடு, பாரத்தோடு, வருத்தத்தோடு இருக்கிற அன்பு சகோதரி, ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்குதே, என் வாழ்க்கை இப்படி தானா, கடைசி வரைக்கும் இப்படி தானா என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இத்தனை நாட்கள் உங்கள் கணவனால் உங்களுக்கு வேதனையும் உபத்திரவம் இருந்திருக்கும். அதே கணவனால் நன்மையை ஆண்டவர் தரப்போகிறார். உங்கள் பிள்ளைகளால் இத்தனை ஆண்டு காலம் வேதனையை உபத்திரவத்தை அனுபவித்திருப்பீர்கள். அதே பிள்ளைகள் மூலமாய் உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கர்த்தர் தரப்போகிறார். அதுதானே புதிய காரியம்.
என் கணவன் என்னிடத்தில் இப்படி அன்பாக நடந்து கொண்டதே இல்லை, என் பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் இப்படி கீழ்ப்படிந்ததே இல்லை, நான் சொல்லுகிறதே என் பிள்ளை இவ்வளவு தூரம் கீழ்ப்படிந்ததே இல்லை என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிற அந்த புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என் தொழிலில் நான் இவ்வளவு தூரம் நன்மையை பார்த்ததில்லை, என்னுடைய வேலையில் இவ்வளவு ஆசீர்வாதத்தை பார்த்ததில்லை, என் வருமானத்தில் நான் இவ்வளவு மீதம் எடுத்ததே இல்லை, இவ்வளவு ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் என்னுடைய கடந்த காலம் இல்லை என்று நீங்கள் சிந்தித்து பிரமித்து ஆச்சரியப்படும்படியான புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கிறது, எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ண போகிறேன். அவாந்திர வெளி போல காய்ந்து வறண்டு போய் கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆறுகளை கட்டளிடப் போகிறேன். இது நம்ப முடியாத ஒன்றுதான். நம்முடைய தேவன் நம்ப முடியாத ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ப முடியாத ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை சுற்றி வாழ்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய பெரிய நன்மையை செய்ததை நீங்கள் பார்த்தீர்கள். உங்கள் சபையில் உங்களோடு ஆராதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எத்தனையோ அதிசயங்களை கண்டீர்கள். அவர்கள் அதை சொல்லும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்பட்டீர்கள், பிரமித்தீர்கள். ஆம், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அந்த நன்மையை செய்ய போகிறார். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், உங்கள் இருதயம் ஆச்சரியப்படும். அநேக மனிதர்களை நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் இப்படி மாறிவிட்டார்களே, இவர்களுடைய வாழ்க்கை இப்போ எப்படி மாறிவிட்டது, இவர்கள் இப்படிப்பட்ட மாற்றத்துக்குள் எப்படி வந்தார்கள், இவங்க வாழ்க்கை எப்படி இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நீங்கள் பிரமித்திருப்பீர்கள். ஆம், உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை செய்ய முடியும் என்று நம்புங்கள். அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நீங்கள் சொல்லுவீர்கள், நான் எப்பொழுதுமே அவமானப்பட்டு தான் பழக்கம், எப்பொழுதுமே எனக்கு பலவீனம், எப்பொழுதுமே என் வீட்டில் தரித்திரம், எப்பொழுதுமே என்னுடைய வீட்டில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்த வாழ்க்கை, என் வாழ்க்கை இப்படித்தான் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி விட்டீர்கள். கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் கூடாரத்தில் சமாதானத்தை கட்டளையிடப் போகிறார். உங்கள் சரீரத்தில் பரிபூர்ண ஆரோக்கியத்தை தரப்போகிறார். தினமும் மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி என்று அலைந்த உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அந்த புதிய காரியத்தை விரும்புங்கள். அந்த புதிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏசாயா 43 அதிகாரத்தின் 18 வசனத்தில் ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவுகளில் உன் சிந்தனைகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து. உன் நினைவுகளில் உன் சிந்தனைகளில் மாற்றத்தை ஏற்படுத்து. உங்கள் நினைவுகளில் உங்கள் சிந்தனைகளில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்றால், புதிய ஆரம்பத்தை விரும்புகிறீர்கள் என்றால், புதிய ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்கள் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான வழி உங்கள் சிந்தனையில் ஏற்படுகிற மாற்றத்தில் இருக்கிறது. உங்கள் நினைவுகளில் ஏற்படுகிற மாற்றத்தில் இருக்கிறது. நாம் பெரும்பாலும் எதை குறித்து சிந்திக்கிறோம்? இறுதியாக எதை குறித்து சிந்தித்தீர்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலத்தில் நடந்த தோல்விகள், அவமானங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், நாம் வேதனைப்பட்டது, உபத்திரவப்பட்டது, இதையே சிந்தித்து உட்கார்ந்து பெரும்பாலும் நாம் அழுகிறவர்களாக இருக்கிறோம். இல்லாவிட்டால் நான் பாவத்தில் விழுந்தது, நான் பாவம் செய்தது, நான் பாவி, நான் தகுதி இல்லாதவன், இதை குறித்தே சிந்தித்து சிந்தித்து நாம் நம்முடைய இருதயம் ஒரு குற்ற இருதயமாக, நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துகிறதாகவும் காயப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் கவலை நிறைந்ததாகவே இருக்கிறது. காரணம், கடந்த காலத்தின் நம்முடைய வேதனையான வாழ்க்கையை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறோம், உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறோம். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், இதனால் உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது? நீங்கள் உங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள் அல்லது அவமானங்கள்
உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு. இதை குறித்து சிந்தித்து அதை குறித்து யோசித்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன நன்மை பெற்றுக்கொண்டீர்கள்? உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த பாவம் அல்லது நீங்கள் விழுந்து போன அந்த பாவத்தின் நாட்கள், அந்த பாவத்தில் விழுந்து போன அனுபவங்களை நினைத்து அதை சிந்தித்து கொண்டு ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி என்று நீங்கள் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால் உங்களுக்கு சரீர பிரகாரமாக என்ன விடுதலை நடந்தது? சிந்தித்து பாருங்கள், எதுவுமே இல்லை. மாறாக நீங்கள் உங்களை ஒரு குற்றவாளியாகவும் உங்களை ஒரு பாவியாகவும் தீர்மானம் பண்ணினீர்கள். நான் கர்த்தரை நோக்கி பார்க்கவே தகுதி இல்லாதவன், நான் எதற்கும் தகுதி இல்லாதவன், தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது என்று உங்கள் வாய் முறுமுறுக்கவும் புலம்பவும் செய்து கொண்டிருக்கிறது. ஐயோ நான் பாவி, என்னையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதில்லை என்றே உங்கள் வாய் சொல்லி கொண்டிருக்கிறது. உங்கள் வாய் சொல்லி கொண்டிருக்கிறபடியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. உங்கள் இருதயத்தில் நீங்கள் எவைகளை அதிகமாய் சிந்திக்கிறீர்களோ அவைகளே உங்கள் வாய் பேசும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசுகிறது. நீங்கள் கடந்த காலத்தின் இழப்பு, தோல்வி, அவமானம், நஷ்டம், உபத்திரவம், பாடுகள் இவைகளை குறித்து சிந்தித்து 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 உங்கள் வாழ்நாளை கழிப்பீர்கள் என்றால் உங்கள் வாய் எப்பொழுதும் ஐயோ எனக்கு வியாதி, ஐயோ எனக்கு தரித்திரம், ஐயோ எனக்கு வேதனை, ஐயோ எனக்கு உபத்திரவம், நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு அந்த ஞானம் இல்லை, எனக்கு அந்த அறிவில்லை, ஐயோ நான் பாவி, இப்படியே உங்கள் வாய் பேசி கொண்டிருக்கும். உங்களால் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் வாழ்நாளில் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு புதிய அதிசயத்தை செய்ய போகிறேன், உனக்கு ஒரு புதிய வழியை திறக்கப் போகிறேன். உன் வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக நான் மாற்றப் போகிறேன். உன் உபத்திரவமான வாழ்க்கையை நான் சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றப் போகிறேன். உனக்கு முன்பதாக பாதைகள் அடைபட்டிருக்கிறது, நீ முன்னேற முடியாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் உனக்காக வழிகளை திறக்கப் போகிறேன். உனக்காக ஒரு வழி அல்ல, 7 வழிகளை நான் திறக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த தரித்திரம், வெறுமை, அவமானம், இயலாமை, இல்லாமைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நான் நன்மை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீங்களோ ஒரு ஓரமாய் உட்கார்ந்து உங்கள் கடந்த காலத்தின் வாசல் அடைக்கப்பட்டதும், நீங்கள் வெட்கப்பட்டதும், நீங்கள் தோல்வி அடைந்ததும், நீங்கள் விழுந்து போனதும், தரித்திரப்பட்டதும் இதையே சிந்தித்து கொண்டிருந்தால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற புதிய நன்மையை நீங்கள் பெறவே முடியாது. நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றம், உங்கள் சிந்தனையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் சிந்தனையில் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்கள் நினைவுகளை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சிந்தனைகளை மாற்றி பாருங்கள், உங்கள் வார்த்தைகள் தானாக மாறிவிடும். உங்கள் வார்த்தைகள் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மை கடந்து வந்துவிடும். அநேக நேரங்களில் நாம் நம்மை பாவியாகவே பார்க்க பழகிவிட்டோம். அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை மன்னித்திருந்தாலும் நாம் நம்மை மன்னிக்க முன்வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்துக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி சுத்திகரித்து விடுகிறார். எல்லா அநியாயத்துக்கு நீங்களாக்கி நம்மை சுத்திகரித்து விடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து விடுகிறது. அவர் நம்மை மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட மாத்திரம் செய்யவில்லை, நம்முடைய பாவங்களை மறந்தும் விடுகிறார். அவர் அதை மறுபடி நினைப்பதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இரத்தாம்பரம் சிவப்பாய் இருக்கிற நம்முடைய பாவம் உறைந்த மலையை போல வெண்மையாகிவிட்டது. அவருடைய இரத்தம் என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தி விட்டது. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் இரத்தம் என்னை கழுவி விட்டது. நான் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன். இப்பொழுது நான் பாவி அல்ல. எப்பொழுது நான் என் பாவங்களை அறிக்கையிட்டேனோ, மனம் திரும்பினேனோ, அன்றைக்கோ இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார். மறுபடியும் அவர் நினைப்பதே இல்லை. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டிருந்தாலும் மனம் திரும்பினாலும் மறுபடியும் ஐயோ நான் பாவி, நான் பாவம் செய், என்னையே என்னால் மன்னிக்க முடியவில்லை, அதை குறித்தே நான் சிந்திக்கிறேன், நான் என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்மைப்படுத்துகிறேன். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற புதிய நன்மையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பிசாசு என்னுடைய இருதயத்தில் சொல்லி கொண்டிருக்கிறான், நீ பாவி, நீ பாவம் செய்தவன். நான் அதையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இயேசுவோ, நான் உன்னை மன்னித்து விட்டேன், என் இரத்தத்தினால் உன்னை கழுவி விட்டேன், என்னுடைய பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். நாம் அதை விசுவாசித்தாலும் அநேக நேரங்களில் பிசாசு சொல்லுகிறதுக்கு, அவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து, ஆம் நான் பாவிதானே, நான் பாவம் செய்தவன் தானே,
எனக்கு எப்படி நன்மை வரும் என்று நானே புலம்ப ஆரம்பித்து விடுகிறேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய முடியாமல் போய்விட்டது. என்னுடைய மனசாட்சி ஒரு குற்ற மனசாட்சியாக இருக்கும் வரைக்கும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியாது. என் இருதயம் விசுவாசத்தில் நிரம்ப வேண்டும். என் இருதயம் தேவனை பற்றின நன்மையினால் நிரப்பப்பட வேண்டும். நானே என்னை குற்றவாளியாக தீர்க்கிற அனுபவத்தை நான் விட்டுவிட வேண்டும். பிசாசு எப்பொழுதுமே பொய் சொல்லுகிறவன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் எப்பொழுதும் 24 மணி நேரமும் குற்றம் சாட்டுகிறவனாகவே இருக்கிறான். எப்பொழுதும் நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். நம்முடைய கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்களை அவன் நமக்கு நினைப்பூட்டுவான். நீ இந்த பாவம் செய்தாய், இந்த பாவத்தில் இருந்தாய், நீ பாவி என்றே அவன் நம்மை நினைப்பூட்டுவான். நாம் கர்த்தருக்காக ஒரு அடி எடுத்து வைத்தவர்கள் அப்படியே நின்று விடுவோம். ஆம், நான் பாவி, நான் இதை எப்படி செய்ய போகிறேன், நான் தகுதி இல்லாதவன். நாம் விசுவாசிப்போம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது பிசாசு நம்மிடத்தில் சொல்லுவான், நீ பாவி, தேவன் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும், நீ இந்த பாவம் செய்தவன், உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நன்மை வர முடியும்? உடனே நாம் ஒத்துக்கொள்வோம், ஆம், நாம் பாவிதானே, நான் என் சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் என் சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் இந்த பாவம் செய்த உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ என்னை கழுவி பரிசுத்தமாக்கி விட்டது. நான் சிந்திக்க வேண்டியது நான் பாவம் செய்ததே அல்ல, நான் பாவத்தில் விழுந்து கிடந்ததே அல்ல, நான் பாவத்தோடு வாழ்ந்த நாட்களை குறித்து அல்ல, இயேசு என்னை ஏற்றுக்கொண்ட நாட்களை குறித்து நான் சிந்திக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் வந்த நாட்களை குறித்து சிந்திக்க வேண்டும். நான் மனம் திரும்பினதை குறித்து சிந்திக்க வேண்டும். நான் என் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்திருக்கிறதை நான் அதிகமாய் சிந்தித்து அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். என் சிந்தனையை, என் நினைவுகளை நான் மாற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்கும். அதை விட்டு பிசாசு எனக்கு ஞாபகப்படுத்துகிற என் கடந்த கால தோல்வியையும் அவமானத்தையும் நான் சிந்தித்து அழுது கொண்டிருப்பேன் என்றால் என் வாழ்க்கையில் நன்மையை பார்க்க முடியாது. பிலிப்பியர் 4:8 சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஒரு தேவ பிள்ளை சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன பாருங்கள்? புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதை குறித்து சிந்திக்க வேண்டும். பசுத்தமானது எதுவோ அதை குறித்து சிந்திக்க வேண்டும். அன்புள்ளவைகள், கற்புள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், உண்மை உள்ளவைகள், இவைகளை குறித்தே நான் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். என் சிந்தனையை நான் அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். என் சிந்தனை மாறும் பொழுது என் வாழ்க்கை மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் கடந்த கால வேதனையும் வெறுமையும் நமக்குள் கசப்பையும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் உண்டாக்குமே தவிர அன்பையும் சமாதானத்தையும் கொண்டு வராது. ஒரு மனிதர் என்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் அவர் என்னோடு பேசின விதம் என்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம். நான் அதை குறித்தே பல மணி நேரம் சிந்திப்பேன் என்றால் அந்த மனிதன் மேல் எனக்கு சமாதானமும் அன்பும் வர வாய்ப்பில்லை. கசப்பும் வெறுப்பும் தான் உண்டாகும். நிச்சயமாய் நான் அவரை பகைப்பேன். நான் அவரை மன்னித்திருந்தாலும் கூட என் இருதயத்தில் அவரை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். நான் என் கடந்த கால தோல்விகளையே சிந்தித்து கொண்டிருப்பேன் என்றால் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் என் கடந்த காலத்தின் உபத்திரவங்களை குறித்து சிந்திப்பதனால் அது மாறப்போவது இல்லை. அவைகள் முடிந்து விட்டது. நான் சிந்திப்பதனால் அவைகளை மாற்ற முடியாது. அவைகள் கடந்து போய்விட்டது. ஆனால் எனக்கு முன்பதாக ஒரு ஜெயமுள்ள எதிர்காலம் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு முன்பதாக ஒரு புதிய வாசலை திறக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பதாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். எனக்கு முன்பதாக இருக்கிற நாட்களில் என்னால் ஜெயமாய் வாழ முடியும். நான் உட்கார்ந்து பல மணி நேரம் உட்கார்ந்து யோசிப்பதனால் என் கடந்த கால இழப்பை நான் மாற்ற முடியாது. கடந்த கால தோல்வியை மாற்ற முடியாது. நஷ்டத்தை மாற்ற முடியாது. மாறாக என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து நான் சிந்தித்து பார்ப்பேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் தேவனால் தரப்பட்ட நல்லதை, நன்மையை, நான் சந்தோஷமாயிருந்ததை, நான் சுகமாயிருந்ததை, நான் ஜெயித்ததை, நான் பாவத்தில் விழாமல் தப்பி வந்ததை, என் பரிசுத்தத்தை காத்து கொண்டதை, நான் பிரகாசமாயிருந்த நாட்களை குறித்து நான் அதிகமாய் சிந்திப்பேன் என்றால் என்னால் தொடர்ந்து முன்னேற முடியும். அந்த சிந்தனை என்னை உற்சாகப்படுத்தும். அந்த சிந்தனை என்னை வேகப்படுத்தும். இப்பொழுது நான் பலவீனமாக இருக்கிறேன். கடந்த காலத்தில் இதைவிட அதிக பலவீனமாக இருந்ததை குறித்து நான் சிந்திப்பேன் என்றால் என் பலவீனம் இன்னும் அதிகரிக்கும்.
இப்பொழுது நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னால் செயல்பட முடியவில்லை. நான் இப்பொழுது என் கடந்த காலத்தில் நான் அதிவேகமாய் செயல்பட்டதை குறித்து நான் சிந்தித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்றால் என் பலவீனம் மறைந்து போய்விடும். நான் என் கடந்த காலத்தின் உபத்திரவத்தை குறித்து சிந்திப்பதனால் என் கடந்த காலம் மாறப்போவதில்லை. ஆனால் என்னுடைய சிந்தனையை நான் நல்ல விதமாக மாற்றிக்கொள்வேன் என்றால், விசுவாசமாய் மாற்றிக்கொள்வேன் என்றால், நேர்மறையாக மாற்றிக்கொள்வேன் என்றால், எனக்கு முன்பதாக இருக்கிற எதிர்காலத்தில் என்னால் ஜெயம் பெற முடியும். நிச்சயமாக ஜெயம் பெற முடியும். நிச்சயமாய் தேவன் எனக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15 பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது நிருபத்தில் இப்படியா எழுதுகிறார்: மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு. பாருங்கள், பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நீ பெற்றுக்கொண்ட வரங்கள், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகங்கள், அவைகளை குறித்து சிந்தித்து கொண்டிரு. அவைகளை குறித்து சிந்திக்கும் பொழுது நீ அதில் தேறுவாய், நிலைத்திருப்பாய், வளருவாய். நான் எதை குறித்து சிந்திக்கிறேனோ அதில் நான் நிலைத்திருக்கிறேன். நான் எதை குறித்து அதிகமாய் சிந்திக்கிறேனோ அதில் நான் பெருகுகிறேன். எதை குறித்து நான் அதிகமாய் சிந்திக்கிறேனோ அதில் நான் வளருகிறேன். நான் பிரகாசிக்கப்படுவதை குறித்து சிந்தித்தால், நான் பரிசுத்தமாய் ஜீவிப்பதை குறித்து சிந்தித்தால், நான் அதில் நிலைத்திருக்கிறேன், பெருகுகிறேன், வளருகிறேன். நான் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறதை, சுகமாய் இருக்கிறதை, நான் பலப்படுகிறதை குறித்து சிந்திப்பேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை அதில் நிலைத்திருக்கிறது. நான் வெறும் தோல்விகளையும் இழப்புகளையும் அவமானங்களையும் குறித்து சிந்தித்து கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாற முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? அது எப்படி இருக்கும் தெரியுமா? வனாந்திரத்தில் வழி உண்டாவது போல இருக்கும், அவாந்திர வெளிகளில் ஆறுகள் உருவாவது போல இருக்கும். நீங்கள் இதை நம்புங்கள். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். புதிய நன்மைகளை தர விரும்புகிறார். புதிய ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். இதுவரைக்கும் தொடர்ந்து தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகளே பார்த்த சகோதரா, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு முன்னேற்றத்தை ஆரம்பிக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். இதுவரைக்கும் தாமதங்கள், தடைகள், ஏமாற்றங்கள், இவைகளைத்தான் நீங்கள் பார்த்து வந்தீர்கள். அவைகள் ஒளிந்து போய்விட்டது. அவைகள் முடிவு கட்டப்பட்டு விட்டது. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், என் வாழ்க்கையிலே அப்படி நடந்தது, இப்படி நடந்ததே இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை என்று நீங்கள் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அதுதான் புதிய காரியம். அதற்கு நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டும். நான் இப்படி தாங்க, என் வாழ்க்கை எப்படி தாங்க, யார் வந்தாலும் மாற்ற முடியாதுன்னு நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை யாரும் மாற்ற முடியாது. இப்படி தாங்க இருக்கும், என் வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கும், இத்தனை வருஷமாக நான் பார்க்கலையா? முதல்ல ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், போக போக தோல்வி வருங்க. 2 நாள் நான் நல்லா தான் இருப்பேங்க, 3ஆவது நாள் என்னால் ஜெபிக்க முடியாதுங்க. 2 நாள் நான் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேனுங்க, அப்புறம் மறுபடியும் பாவத்தில் விழுந்து போவேனுங்க. இப்படியே நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், உங்கள் வாயில் இப்படியே பேசி கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை யாரும் மாற்ற முடியாது. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க போகிறீர்கள். நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரப் போகிறீர்கள். நீங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கையில் நிலைத்து நிற்க போகிறீர்கள், பெருக போகிறீர்கள். நீங்கள் விழுந்து போக போவதில்லை. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். கடந்த நாட்களில் நீங்கள் விழுந்தீர்கள், ஆனால் இனி வரும் நாட்களில் விழமாட்டீர்கள். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்துகிறார். கடந்த நாட்களில் நீங்கள் தொடர்ந்து வேலை தேடி அலைந்தீர்கள். எங்கே போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. வேலை கிடைப்பது போல் இருந்தது, ஆனால் ஏமாற்றப்பட்டு திரும்பி வந்தீர்கள். நீங்கள் இப்பொழுதும் தீர்மானம் பண்ணிவிட்டீர்கள், எனக்கு அதுதான் நிலைமை, தொடர்ந்து இப்படித்தான், நான் இன்னும் இந்த வருஷத்திலும் நான் தொடர்ந்து போகிறேன், வேலை தேடி போகிறேன், ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வரப்போகிறேன் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் சிந்தனை மாற்றுங்கள். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். இல்லை, இந்த வருஷம் நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன், கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த வருடம் கடந்த நாட்களில் நான் அவமானப்பட்டு திரும்பினது போல இருக்காது. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். உங்கள் வாயினால் அவைகளை அறிக்கை பண்ணுங்கள்.
உங்கள் இருதயம் எவைகளால் நிரம்புகிறதோ அது வாய் பேசும். உங்கள் வாய் எதை பேசுகிறதோ அப்படியே உங்களுக்கு நடக்க போகிறது. ஜீவன மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், நீங்கள் விசுவாசத்தோடு எவைகளை சொல்லுகிறீர்களோ அப்படியே நடக்கும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் விழு என்று நீங்கள் சொன்னால் அப்படியே விழும் என்று இயேசு சொன்னார். இந்த மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி நீ சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் நடப்படு என்று சொன்னால் அப்படியே நடக்கும். நீங்கள் பூரண விசுவாசத்தோடு சொல்லுகிறீர்கள், இல்லை என் வாழ்க்கை அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் இருதயத்தில் பூரணமாய் சிந்தித்து அதில் உறுதிப்படுத்தப்பட்டு சொல்லுகிறீர்களே, அவ்வளோதாங்க, எனக்கெல்லாம் நடக்கவே செய்யாது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்காமல் போகிறது. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள், உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். தொடர்ந்து நல்லதை சிந்தியுங்கள். அந்த சிந்தனை உறுதிப்படும். உங்கள் வாய் சொல்லும், இல்லை, இந்த முறை நான் ஜெயிப்பேன், இந்த வருடம் நான் பெற்றுக்கொள்வேன், இந்த வருடம் நான் சுதந்திரிப்பேன், இந்த வருடம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று உங்கள் வாய் உறுதியாய் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டுமானால் உங்கள் சிந்தனையில் அவைகள் வர வேண்டும். உங்கள் சிந்தனை எவ்வளவாய் அதை சிந்தித்து அதில் உறுதிப்படுகிறதோ, அதில் வளருகிறதோ, அதில் நிலைத்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வாய் பேச ஆரம்பிக்கும். உங்கள் வாய் எந்த விசுவாசத்தோடு எதை பேசுகிறதோ, ஆமேன், அப்படியே உங்களுக்கு நடக்கப் போகிறது. தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, நீங்கள் கடந்த கால தோல்விகளை குறித்து சிந்தித்து அதில் உறுதிப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது என்று நம்புங்கள். அதை சிந்தியுங்கள். நீங்கள் வெற்றி பெறுகிறதை சிந்தியுங்கள், நீங்கள் சுதந்திரிக்கிறதை சிந்தியுங்கள், நீங்கள் நன்மை பெறுகிறதை சிந்தியுங்கள். தொடர்ந்து அதை குறித்து யோசியுங்கள். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை குறித்தே சிந்தித்து கொண்டே இருங்கள். நீங்கள் கடந்த காலத்தில் தோல்வி அடைந்ததும் ஏமாற்றப்பட்டதும் அவமானப்பட்டதையும் நேரம் உட்கார்ந்து நீங்கள் சிந்திக்கிறதுனால் வீழ்ச்சி அடைகிறீர்கள். உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை புறக்கணிக்கவில்லை, அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இருக்கிற வண்ணமாகவே உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு பிரியமானபடி உங்களை மாற்றுகிறார். உங்கள் பிள்ளை காலையில் ஸ்கூலுக்கு போகிறது, வெள்ளை ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு கடந்து போகிறான். மாலை திரும்பி வரும் பொழுது அவன் அங்கே விளையாடி அவனுடைய வெண் வஸ்திரம் முழுவதும் கரை படிந்து இப்பொழுது கருப்பு நிறமாக மாறி இருக்கிறது. உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது, இல்லை, நீ என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீ என் மகன் இல்லை என்று வெளியே விரட்டுவீர்களா? எந்த நல்ல தகப்பனும் அப்படி செய்வதில்லை. மாறாக தன் மகனை உள்ளே ஏற்றுக்கொள்வான். அவனுடைய அழுக்கு படிந்த வஸ்திரத்தை மாற்றி புதிய வஸ்திரம் தரிப்பிப்பான். ஆம் பிரியமானவர்களை, நம்முடைய தேவனும் அப்படிப்பட்டவர் தான். நான் வெண் வஸ்திரம் உள்ளவனாக இருந்தால் மட்டும் அவர் என்னை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்வார் என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். இல்லை, நான் அழுக்கு படிந்தவனாக இருந்தாலும் அவர் என்னை அவருடைய பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை பரிசுத்தமாக்குகிறார். நான் அவரிடத்தில் வந்தால் போதும். நான் எழுந்து புறப்பட்டு வருவேன் என்றால் என் வஸ்திரம் அழுக்கு படிந்திருக்கிறதை அறிந்தால் அவர் எனக்கு புதிய வஸ்திரம் கொடுக்கிறார். மாறாக என்னை விரட்டிவிட மாட்டார். நான் நம்முடைய ஆண்டவரை குறித்து சிந்திக்கிறதை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், என்னை ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று அநேகர் சொல்லுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இதற்கு காரணம் உங்கள் எதிர்மறையான சிந்தனை. உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசு என்னை மிகவும் நேசிக்கிறார் என்று நம்புங்கள். அவைகளில் உறுதிப்படுங்கள், அறிக்கையிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடக்கப் போகிறது. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மகிமையான நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறேன். உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இப்பொழுதே அது தோன்றப் போகிறது. இப்பொழுதே வேகமாய் அது நடக்கப் போகிறது. தாமதிப்பதில்லை. அதி சீக்கிரமாய் உன் வாழ்க்கையில் அந்த நன்மையை செய்ய போகிறேன். அது வனாந்திரத்திலே வழி உண்டாவது போல இருக்கும். அவாந்திர வெளிகளில் ஆறுகள் பெருக்கெடுத்து வருவது போல இருக்கும். உன் வறுமை மாறப்போகிறது. உன் அடைக்கப்பட்ட கதவு திறக்க போது தடை மாறப்போகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறீர். அதை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என் கடந்த கால நினைவுகளை மாற்ற வேண்டும். பழைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். என் பூர்வகால எண்ணங்களை ஒழித்து விட வேண்டும். புதிய சிந்தனைக்கு திரும்ப வேண்டும். பரிசுத்தமான, நல்ல, மகிமையான, வெற்றியான, சந்தோஷமான சிந்தனைக்கு நான் மாற வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறேன். அப்பா, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும்
பழைய வேதனையான நாட்களையும் உபத்திரவமான நாட்களையும் அவமானமான நாட்களை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஆமென் நல்லது மகிமையானது மகிழ்ச்சியானதை சிந்திக்க ஆரம்பிக்கட்டும். தேவனுடைய மகிமையை சிந்திக்க ஆரம்பிக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தை சிந்திக்க ஆரம்பிக்கட்டும். ஆமென். பிசாசு சொல்லுகிற பொய்யை நம்பாதபடி வசனம் சொல்லுகிற உண்மையை இவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு மகிழ்ச்சியாய் வாழட்டும். இவர்கள் துக்கத்தை என் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பூர்வமான உங்களுடைய பழைய வேதனையான சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். கடந்த கால தோல்வி அவமானமான சிந்தனையை தவிர்த்து விடுங்கள். ஆண்டவர் என்னை நேசிக்கவில்லை, என்னை வெறுத்து விட்டார், நான் பாவி, அவர் என்னை தள்ளிவிட்டார் என்று பிசாசு சொல்லுகிற பொய்யை குறித்து யோசிப்பதை நிறுத்திவிடுங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளை. ஒருபோதும் அவர் உங்களை புறக்கணிக்கிறவர் அல்ல. உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய போகிறார். இதை குறித்து சிந்தியுங்கள். புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்